வெல்கம் டு தாரா டெட் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீக் 5ல் இருக்கிற லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறது என்னென்னா வந்து கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ரோல் ஆஃப் கிராமர் இன் லேர்னிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் கம்யூனிகேஷன்றதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ ரெமிடியல் டீச்சிங் நம்ம முடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ரோல் ஆஃப் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், ஹவு சில்ட்ரன் யூஸ் லாங்குவேஜ் அஸ் அ டூல் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெமிடியல் டீச்சிங் வீக் 5ஓட 3 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் டாப்பிக்கான வாங்க பார்க்கலாம், கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த ரோல் ஆஃப் கிராமர் இன் லேர்னிங் லாங்குவேஜ். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டார்கெட் பேட்ச் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு 1 வீக்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டார்கெட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் தான் டீச் பண்ணோம். ஸோ 110க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ அவ்வளோதான் டீச் பண்ணுன்றதை சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி வந்து மேக்ஸு இருக்கட்டும், சயின்ஸ் இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா கிராமர் பாயிண்ட்ஸும் டீச் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ரிப்பீட்டடான மெசேஜஸ்ன்றது வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம டார்கெட் பேட்ச் வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்சாகவே மாற்றிடலான்னு சொல்லி நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆஃபர் மாதிரினே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. டில் த ஜூலை எண்ட் ஆஃப் ஜூலை வரைக்குமே வந்து நம்ம பேட்ச் வந்து 1500க்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1800 ஆகஸ்ட் 1 வந்து 1800க்கு என்ன சொல்கிறது அப்டேட் செய்யப்படும். நம்ம வந்து டார்கெட் பேட்சில் கம்ப்ளீட்டாக 150 மார்க்ஸ்க்கான கம்ப்ளீட்டான ஒரு டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம டீச் பண்ணி வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணி அதுக்கு கீழே டெஸ்ட்டுன்ற மாதிரி கொடுப்போம். டார்கெட் பேட்சில் எதுவுமே மிஸ் ஆகுது, கம்ப்ளீட்டான பேட்ச். ஏன்னா வந்து 700 rupees பேட்சில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தனியாக 700 rupees கொடுத்து வாங்க தேவையில்லை. இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2-3 PDF இருக்கும். அந்த PDFக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து சாப்டர் வைஸ் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்ற மாதிரி ஒரு சாப்டருக்குமே கொடுத்துருப்போம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா கொஷின் பேங்க் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். 2011-26 வரைக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்க அந்த கொஷின் பேங்க் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். அது முடிச்ச அப்புறம் நீங்கள் 150 மார்க்ஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூபோட டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லிக்கு ஒரு வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போடுவோம். அதோட டெஸ்ட்டுக்குள்ளே இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பேட்ச் 700 rupees பேட்சில் ப்ரொவைட் செய்யப்படும், ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் 1500 rupeesக்கு டார்கெட் பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த 700 கொடுத்து நீங்கள் வாங்க தேவையில்லை. 700ல் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இதில் இருக்கும், ஓகேங்களா. எந்த ஒரு டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து டார்கெட் பேட்சில் கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஜூலை எண்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 1500. ஸோ அதுக்கப்புறம் 1800. இந்த பேட்ச்ன்றது பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பேப்பர் 1க்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees பேட்ச் இருக்குது. இதில் எதுக்கு வந்து நம்ம யூடியூப் எதுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா CDP, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், பெடகாஜிக்கு எல்லாம் வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுன்றதை ப்ரொவைட் பண்ணுறோம். மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா EVSக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் புக் எடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்குற அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே பேப்பர் 1க்குமே இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து இந்த சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸ்லாம் சேர்த்து நம்ம 1000 rupeesக்கு கொடுக்குறோம் பேப்பர் 1 பேட்ச். கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 400 rupeesக்கு கொடுக்குறோம். கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லா கொஷின் பேப்பருமே இருக்கும். ப்ளஸ் வந்து 10 செட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட நம்ம வந்து 400 rupeesக்கு கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். எந்த மாதிரி நம்ம பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன், டெஸ்ட் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும்னா நீங்கள் சயின்ஸ்க்கும் சோஷியலுக்கும் பேப்பர் 1 EVSக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்ல. NCERT புக்ஸ் நம்ம கொடுக்குற அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அது படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு பேட்டர்னாக நீங்கள் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த டாபிக் என்ன, கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ரோல் ஆஃப் கிராமர் இன் லேர்னிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதில்ல கிராமரோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து கிரிட்டிக்கலாக டீப்பாக வந்து யோசித்து பார்க்குற ஒரு பார்வையாக நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் கிராமரோட அர்த்தம் என்ன. The grammar refers to the rules governing sentences, sentence structure, word order, tense, agreement அண்ட் யூசேஜ். கிராமர்னா வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வேர்ட்ஸ் எந்த ஆர்டரில் வைக்கணும், எப்படி வந்து டென்சஸை யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட்டும் வேர்பும் வந்து எப்படி மேட்ச் ஆகணுன்ற அந்த
நம்ம வந்து ஒரு ரூல்ஸோட நம்ம வந்து கிராமரை கற்றுக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறது கிராமர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கிராமருங்கிறதே வந்து எப்படின்னா வந்து ஒரு பாடிக்கு வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி. ஸ்கெலிட்டன் இல்லைன்னா பாடி வந்து எப்படி வந்து கொலாப்ஸ் ஆகுமோ அதே மாதிரி கிராமர் இல்லைன்னா வந்து லாங்குவேஜோட மீனிங்கே வந்து மாறிடும். நெக்ஸ்ட் லைனு, ட்ரெடிஷ்னலி கிராமர் வாஸ் கன்சிடர் த கோர் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். பழைய காலத்தில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா நம்ம கிராமரை தான் வந்து அதோட ஹார்ட் அதாவது வந்து இதயம்னு நினச்சாங்க. கிராமர் தெரிஞ்சால் தான் வந்து பாஷை வந்து பேச முடியும்னு பேசிடலாம்னு கூட அவங்க வந்து நம்பினாங்க. ஓகேங்களா? அந்த காலத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா அதுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணுன்றதான் நம்பிட்டு வந்தாங்க. பட்டு இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குனா கூடமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராமட்டிக்கலாக வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஒன்று செகண்ட் லாங்குவேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் லாங்குவேஜாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் வைக்கிறீங்கன்னா கிராமரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நவுனு வேர்பு வேறு என்னென்ன இருக்குது அட்வர்புன்னு சொல்லி டீச் பண்ணி ஸோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது அப்படி தானே நம்ம படிச்சுட்டு வந்தோம். அந்த மெத்தட் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னென்னு சொல்லுவோம். ஸோ கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்கன்னா GTMன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு ஃபார்முலா படிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இங்கிலீஷில் வந்து பேசவே ட்ரை பண்ணுவோம். நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கூல்ஸில் அப்படி தானே சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம அப்படி தானே பேச ஆரம்பித்தோம். ஃபாஸ்ட்டாக பேச விடாமல் இது வந்து ரூல்ஸை மட்டுமே தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் இந்த மெத்தட்ன்றது கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்காக இந்த மெத்தட் வந்து வழிவகுக்காது. நம்ம வந்து ரூல்ஸ்னு ரூல்ஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருப்போம். கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து சரியாக வராது. மாடர்ன் பெடகாஜி வியூஸ் கிராமர் as ஒன் ஆஃப் த காம்பனண்ட் நாட் த ஹோல் ஆஃப் லாங்குவேஜ். ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா வந்து கிராமருங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜில் ஒரு சின்ன பாட்டு தான். ஓகேங்களா? அதுவே வந்து அதே வந்து கம்ப்ளீட்டான லாங்குவேஜ் ஆகிடாது. ஓகேங்களா? லாங்குவேஜோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது பேசுகிறது தான். ஓகேங்களா? கிராமர் ரூல்ஸ் தெரியாமல் கூடமே வந்து நம்ம ஃப்ளூயண்ட்டாக பாடி லாங்குவேஜ் சுச்சுவேஷனுக்கு ஏற்றுற மாதிரி வந்து நம்ம பேச முடியும். ஓகேங்களா? லாங்குவேஜை வந்து நம்ம வந்து கிராமர் இல்லாமல் கூட பேசலான்றதான் இந்த மாடர்ன் பெடகாஜி சொல்ல வருது. ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கிராமர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு 3 வயசு குழந்தை இப்போ வந்து அமெரிக்காலையோ இல்லை ஆஸ்திரேலியாவில் வாழற ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு படிக்காமையே அவன் வந்து மம்மி எனக்கு பசிக்குது, ஐ வாண்ட் டு ஈட், ஐ எம் ஈட்டிங், ஓகே இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு 3-4 வயசு பையனுக்கு வந்து கிராமர்லாம் என்னன்னு தெரியாது, டென்ஸ்னால் என்னன்னு தெரியாது. பட் அவங்க கரெக்டான ஒரு லாங்குவேஜ்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. கிராமர் சொல்லிக் கொடுக்காமே கூட லாங்குவேஜை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தானே நம்ம தமிழ் லேர்ன் பண்ணிட்டு வந்தோம். நான் தமிழ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன தமிழில் நம்மளுக்கு வீட்டில் கிராமர் சொல்லி கொடுத்தா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லை. அப்படியே தான் நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம். இதுதான் வந்து மாடர்ன் பெடகாஜி சொல்ல வருது. ஒரு லாங்குவேஜை ஃப்ளூயண்ட்டாக பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிராமர் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கவனிக்கணும். அது கவனித்து தான் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் மாடர்ன் பெடகாஜி சொல்லுது. ஸோ ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கிராமர் ஃபார்ம் ஃபோக்கஸ்டு. ஸோ வந்து பழைய முறை. ஓகேங்களா? ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டில் தான் இருக்கணும். ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மெத்தடாக இருந்தது. இதுனா வந்து அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண மெத்தட். ஓகேங்களா? கிராமர் வாஸ் டாட் எக்ஸ்பிளிசிட்லி த்ரூ ரூல்ஸ் அண்டு டெஃபனிஷன்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து கிராமரை மட்டும் வந்து டேரெக்டாக டெஃபனிஷன் ரூல்ஸ் மூலமாக தான் சொல்லி தந்தாங்க. எக்ஸ்பிளிசிட்டுக்கான அர்த்தம் என்னென்னா வந்து எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்னா வந்து போர்டில் வந்து நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங்னு எழுதி பாட்டு என்ன சொல்கிறது, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க, நவுன் இஸ் அ பிளேஸ், நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், அந்த மாதிரி பாட்டு பாட வச்சு அதை அவங்க மைண்டில் உட்கார வச்சு டெஃபினிஷன் இதான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லி போர்டில் எழுதி போட்டு முற்றிலும் கிராமரை மட்டும் டீச் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ டீச்சர் கிளாஸ் ரூமில் வந்து பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, உங்கள் டெஃபினேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். வேர்புனா ஈடியில் சேர்க்கணும், ஈடினா என்னது, எங்கே சேர்ப்போம், பின்னாடியா முன்னாடி சேர்ப்போமா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரை ரூல்ஸை மட்டும் பேஸ் பண்ணி கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறது. எம்பசிஸ் ஆன் முக்கியத்துவம்ன்றது வந்து ட்ரெடிஷன் மெத்தடில் வந்து எதுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்து மெமரைசேஷன் ஆஃப் ரூல்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்றது தந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தேன் தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா நம்ம வந்து
என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி 50 தடவை எழுத சொல்கிறது, மெமரைஸ் பண்ண சொல்கிறது, இந்த ஸ்பெல்லிங் வந்து திருப்பி திருப்பி எழுதுன்னு சொல்கிறது, ஒரு ப்ரொனன்சியேஷனை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்கிறது. ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன நவுன் சொல்லுங்கள் பார்க்கலாம், இது அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இல்லை என்ன சொல்கிறது, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இல்லை மெட்டீரியல் நவுனா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது. ஒன்லி நவுன் பேஸ் பண்ணியே லாங்குவேஜை வந்து சுற்றி சுற்றி வருது. எரர் கரெக்ஷன். ஸோ வந்து பேசும்போதே வந்து எழுதும்போதோ வந்து சின்னதாக தப்பு பண்ணால் கூடவே வந்து உடனே வந்து திருத்துவாங்க. ஓகேங்களா. ஃப்ளூயன்சி, சரளமாக பேசுகிறது வந்து அவங்க வந்து கரெக்ட்னஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லைன்னு சொல்லலை. சரளமாக பேசுகிறது முக்கியத்துவம் கொடுக்காம கிராமட்டிக்கலாக நீ பேசலை தம்பி, நீ வந்து ஐ ஆம் சொல்லலை, ஐ ஆர் சொன்ன, அப்படியே வரக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து திருத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மெத்தடில். நம்ம அப்படி தான் படிச்சுட்டு வந்தோம். அது நீங்கள் ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கிராமர்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு வந்த மெத்தடை மைண்டில் அப்படியே உட்கார வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் இதை சொல்ல உங்களுக்கு புரியும். சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ வந்து மதர் டங்கில் இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது. இப்படி தானே நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கிளாஸில் என்ன சொன்னால், ஐ ஹாவ் எ பால், என்கிட்ட பந்து இருந்தது. இப்படி தானே நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான் இந்த மெத்தட், ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் கிராமர். இங்கிலீஷ் நம்மளுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் நம்மளால் சரளமாக பேச முடியல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ ஃபீஸு நான் படித்த காலத்தை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா, நம்ம வந்து நான் உனக்காக 50,000 1,00,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஆனால் உனக்கு இங்கிலீஷ்லேயே பேச வரல, இப்போ என்ன நான் ஃபீஸ் வந்து கட்டுறது வேஸ்ட்டு தானே, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நம்ம அதிகமாக வந்து பழிய வந்து குழந்தைங்க மேலே போடுறோம். ஆனால் ஒரு தடவையாச்சும் யோசித்து பார்த்தாங்களா அந்த பேரண்ட்ஸு? நம்ம பசங்களை நம்ம ஸ்கூலில் விடுறோம், ஸ்கூலில் அங்கே என்ன நடக்குது, என்ன மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை ஒரு தடவையாச்சும் செக் பண்ணாங்களா ஆஸ் அ பேரண்ட்? நீங்கள் 50,000 கட்டுறீங்க, 1,00,000 கட்டுறீங்க, அது முக்கியம் இல்லை. கிளாஸில் என்ன மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்க ஆஸ் அ பேரண்ட்னா, நம்ம அதுக்காகவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவா நான் ஃபீஸு கட்டுறேன்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த ஸ்கூலில் நீங்கள் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க தான் நீங்கள் ஸ்கூல் சேர்த்துருக்கீங்கன்னா அந்த ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக அந்த பசங்க வந்து இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழே யூஸ் பண்ணக்கூடாது. தமிழ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. டீச்சர் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. நான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு காமெடியில் கூட வரும் பார்க்கலாம், உங்கள் ஊரில் கவுண்டமணி காமெடி, உங்கள் ஊரில் வேலைக்காரி கூடமே இங்கிலீஷ்லேயே பேசுவாமே. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு 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 சூப்பர்மெசி, ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. வேலைக்காரி கூடமே இங்கிலீஷில் பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எதுக்கு வேலைக்காரி இங்கிலீஷில் பேசுனாங்க அது யோசிச்சிங்களா? ஏன்னா அவங்க அங்கே உட்காந்து கிராமர் ரூல்ஸை படிக்கல. அவங்களுக்கு அவங்க சுற்றி இருக்கிற அந்த எஜமான்கள் என்ன சொல்கிறது, ஓனர்ஸோ, அங்கே வீட்டில் எந்த வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்களோ அவங்க வந்து உட்கார வச்சு வேலைக்காரங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நவுன்னா இதுதான், நேம் ஆஃப் எ பிளேஸ்னால் வந்து நவுனு, திங்ஸ்னால் கூட நவுனு தான், அது இதுதான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி கொடுக்கல. அவங்க பேசுனாங்க, கிவ் மீ த சால்ட், பாஸ் மீ த சால்ட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஓகே அவங்க சால்ட்டு கேட்குறாங்க, அந்த சால்ட்டு கேட்குறாங்கன்னா சால்ட்டை கொடுன்றதை இங்கிலீஷில் வந்து கிவ் மீ த சால்ட், பாஸ் மீ த சால்ட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. நாமளும் அப்படியே பேசலாமேன்னு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்தில் அந்த வேலைக்கார அம்மா கூட எப்படி லேர்ன் பண்ணாங்க இங்கிலீஷு, அவங்க முன்னாடி ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசும்போது பார்த்து 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 கற்றுக்கிட்டாங்க. இப்படி தான் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. இதுக்காக 50,000 1,00,000 தேவையில்லை. இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா அவங்கள சுற்றி இங்கிலீஷ் என்வாயர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க சரளமாக பேச போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இது ஏன் தெரியல, ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், இந்த மெத்தட் வரும்போது நான் சொல்லிட்டேன். அங்கே நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம படித்த காலத்துலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான்லாம் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன்னு தான் பேர், எனக்கு இங்கிலீஷில் பேச வராது. ஸோ நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, இவனை நான் கான்வெண்ட்டில் தான் சேர்த்தேன் ஆனால் இங்கிலீஷ் பேசவே வரல, என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷில் யாராவது பேசுகிறாங்கன்னா பதில் கொடுக்க வரல. அது பதில் எதுக்கே நம்மளால் கொடுக்க முடியல. நானும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து நான் 12th வரைக்குமே நான் வந்து எனக்கு இங்கிலீஷில் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியாது. ஸோ நான் அப்போ யோசிப்பேன், நம்ம தான் என்ன சொல்கிறது மக்கு போல், நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வரலை அப்படின்ற மாதிரிலாம் நானே வந்து என்னை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் இந்த மெத்தடை பார்த்தப்பறம் தான் நம்மளுக்கு புரியுது, எனக்கே புரியுது என்னது. ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு இங்கிலீஷ் என்வாயர்மெண்ட், இங்கிலீஷ்லேயே எல்லோரும் எங்கிட்ட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசியிருந்தாங்கன்னா நான் இங்கிலீஷ் நல்லா பேசியிருப்பேன்றதே இந்த இங்கிலீஷ் பெடகாஜி படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இங்கிலீஷை நம்ம வந்து கிராமர் சொல்லி கொடுக்கணுன்னா அது எப்படி, எந்த மெத்தடில் சொல்லி கொடுக்கணும், அவங்கள பேச வைக்கணும், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச வைக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட மெத்தட் இருக்குது. பட் அந்த மெத்தட்லாம் இங்கிலீஷ் டீச்சர் வந்து நம்ம படிக்கிற காலத்துலலாம் யூஸ் பண்ணலை. அந்த அவேர்னஸ்க்காக தான் இது கொடுத்துருக்காங்க போல். பட் அது கூடமே இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு வந்து இதை வந்து
சொல்லி கொடுக்கறது இல்லை ஆக்சுவலி. ஒரு இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் வந்து கிராமர் சொல்லி கொடுக்கறது செகண்ட் பார்ட், அது முக்கியம் இல்லை லைஃபுக்கு. நான் நவுனு அட்வர்பு அட்ஜெக்டிவ் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பட் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான அந்த ஃப்ளூயன்சின்றது மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, நவுன்னா என்னன்னு எல்லா ரூல்ஸும் எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண வாழ்க்கையிலுக்கு என்ன தேவை? நான் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன், ஒரு இங்கிலீஷ் பேசிங் ஸ்டேட் ஒரு கண்ட்ரிக்கு போனால் அங்கே போய் நான் நவுனோட டெஃபினிஷனாக சொல்ல போகிறேன், இல்லை அட்வர்போட டெஃபினிஷன் சொல்ல போகிறேன்னா? ஸோ லைஃபுக்கு முக்கியமான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த ஃப்ளூயன்சி ஸ்கில்ன்றதே மிஸ் ஆகிடுது. ஸ்கூலோட மெயின் எய்மே அந்த இடத்துல மிஸ் ஆகிடுது. இங்கிலீஷை நம்ம இங்கிலீஷாக தான் படிக்கிறோம். இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி ரைட் பண்ணணும், எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதணும். ஸோ ஒரு கட்டுரை கொடுத்தாங்க, ஒரு எஸ்ஸே கொடுத்தாங்கன்னா அந்த 120 பேஜ் வேர்ட்ஸில் எப்படி எழுதணும், இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. இங்கிலீஷோட மெயின் மோட்டிவே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. இதுதான் மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் டீச்சரை கரெக்டாக கைட் பண்ண வச்சு இங்கிலீஷ் எப்படி கரெக்டாக டீச் பண்ணுன்றதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் பெடகாஜியை கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்டோட பெடகாஜியும் அதுக்காக தான் இருக்குது. சயின்ஸ் எப்படி பெட்டராக டீச் பண்ணுறது, ரியல் லைஃபோட எப்படி ஒத்து வந்து டீச் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி மேக்ஸை சொல்லிக் கொடுக்குறது. சேம் ஃபார் தமிழும் இங்கிலீஷும் சேம் தான், லாங்குவேஜ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? சிடிபி எதுக்காக இருக்குது? ஸோ குழந்தைங்களோட மனநிலை, அந்த வயசுக்கு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை புரிஞ்சுக்கிட்டே டீச் பண்ணணும். இதெல்லாம் ஓகே. ரொம்ப லென்த்தியான ஒன்லி அட்வைஸ் வீடியோவாக இது போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் டு கிளாஸ் போடலாம். ஸோ இது நிறைய நாள் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்தது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் வாஸ் சீன் அஸ் மாஸ்ட்ரி ஆஃப் கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ். லாங்குவேஜ் கற்றுக்கிறது என்ன நினச்சாங்கன்னா, கிராமர் ஃபார்ம்ஸ், அதாவது வந்து டென்சஸ், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சினால் மாஸ்டர் பண்ணாலே போதுமானது. இதனாலே வந்து லாங்குவேஜ் வந்து கற்றுக்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ன்றது நம்ம படித்த காலத்துலேருந்தே இருக்குது. கம்யூனிகேஷன் அண்ட் மீனிங் வேர் கிவன் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து பேசுகிறது, அதாவது கம்யூனிகேஷன், ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அது சொல்ல வரதோ கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மீனிங்கை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கிராமரை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? ஐ கோ மார்க்கெட் எஸ்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மீனிங் வந்து நான் நேற்று மார்க்கெட் போனேன்னு அர்த்தம். அது வந்து கிளியராக புரியுது. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது தப்பு, இந்த இடத்துல டென்ஸ் தப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ட் வரணும். ஐ வெண்ட் டு மார்க்கெட் எஸ்டே, இப்படி தானே சொல்லணும், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்லலை, கிராமட்டிக்கலாக நீங்கள் இன்கரெக்டாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டீச்சரும் இருக்கட்டும். ஸோ கிராமட்டிக்கலாக நீங்கள் கரெக்டாக பேசுங்கன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்ன்றது இருக்கும். ஸோ அவங்க சொல்ல வந்தது ஸ்பீக்கர் சொல்ல வந்து ரிசீவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்னவரும் கேட்டவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல கிராமருக்கு தான் முக்கியத்துவம்ன்றது இருக்கும் இந்த மெத்தடில். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் கிராமர். கிராமருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரதுனால சின்ன சின்ன லிமிட்டேஷன்ஸ், அதாவது வந்து என்னென்ன இடத்துல வந்து குறைபாடுகள்ன்றது பார்க்க முடியுது. லேர்னர்ஸ் மே நோ ரூல்ஸ் பட் ஃபெயில் டு கம்யூனிகேட் ஃப்ளூயன்ட்லி. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் மனசில் விரல் நுனியில் வந்து இருக்கும். ஆனால் வந்து பேச தொடங்கும் போது தான் வந்து தடுமாறி பயந்து சரளமாக பேசாமல் திக்கி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸசிவ் கிராமர் டீச்சிங். ஸோ அதிகமாக கிராமர் வந்து திணிக்கிறதுனால என்ன ஆகும்? ஸோ வந்து கிரியேட்ஸ் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயம் தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிளாஸில் டீச்சர்கிட்ட டவுட் கேட்கணும்னு சொல்லி தோணும். ஆனால் கிராமரில் தப்பாக ஏதாவது பேசிட்டா எல்லோரும் வந்து சிரிப்பாங்களேன்னு சொல்லி சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. இது நாமளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெடியூசஸ் கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்பீக்கிங். ஸோ பேசுகிற கான்ஃபிடென்ஸ் வந்து புரியாமல் போயிடும். அந்த தயக்கம்ன்றது, அந்த ஷை ஆட்டிடியூடுன்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது லூஸ் ஆகிடும். அதிகமாக நம்ம கிராமரை பற்றியே சொல்லிகிட்டே இருந்தோம்னா பேச ஆரம்பிக்கும் போதே என்ன தோணும் தெரியுமா? ஐ கோ டு பாத்ரூமா இல்லை ஐ வென்ட் டு பாத்ரூமா என்ன சொல்லணும்னு சொல்லி பேசுகிறதே விட்டுடுவாங்க இங்கிலீஷு. ஏன்னா நம்ம பேசும்போது தப்பாக சொல்லிட்டா இங்கிலீஷ் மிஸ் வந்து நம்மளை திட்டுவாங்க. என்னடா நேற்றும் அதான் சொல்கிறேன், இன்றைக்கும் எனக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி திட்டிடுவாங்களோன்னு சொல்லி இங்கிலீஷ் பேச ட்ரையே பண்ண மாட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளே, இங்கிலீஷ் நான் நல்லா சரளமாக பேசுவேன்ற அந்த கான்ஃபிடென்ஸே அவங்களுக்குள்ளன்றதே போயிடும்.
ஸோ லாங்குவேஜ் பிகம்ஸ் மெக்கானிக்கல் அண்டு ஆர்டிஃபிஷியல்ஸ். லாங்குவேஜுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாக ஃப்ளோவாக எப்படி நம்ம மதர் டங் லேர்ன் பண்ணோமோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ரோபோட் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக பேசுகிறோன்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், செயற்கையாக இருக்கும். பட் நம்ம மதர் டங் ஆஸ் அ தமிழ் நம்ம எப்படி பேசுகிறோம், ஃப்ளூயண்ட்டாக பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மெக்கானிக்கலாக நம்ம மைண்டில் கேல்குலேஷன்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து அவர் வந்து எஸ்ன்னு சொல்கிறாரு, அப்போ நான் என்ன பதில் சொல்லணும், ஆல் ரைட் சொல்லட்டுமா, இல்லை ஓகே டன் அப்படின்னு சொல்லணுமா, என்ன சொல்லணும்னு சொல்லி மெக்கானிக்கலாக ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே தோன்றதை உங்களால் பேச முடியாதது ஒரு ரீசனு கூட இந்த கிராமர் மெத்தடில் டீச் பண்ணதுனால தான். லேர்னர்ஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் அக்யூரசி தேன் மீனிங். ஸோ சொல்ல வரதை அந்த மீனிங் சொல்லாமல் தப்பாக இல்லாமல் நம்ம வந்து துல்லியமாக எழுதணும் பேசணுன்றது மட்டுமே நம்மளை வந்து கான்சன்ட்ரேட்ன்றதை பண்ணுவோம். எக்ஸ்ப்ரெஷனோ நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ என்ன ஃபீலிங் வந்து நம்ம கன்வே பண்ணுறதை விட நம்ம வந்து கிராமர் வந்து கரெக்டாக இருக்கிறோமோ அப்படின்றத செக் பண்ணுறதுலேயே நம்ம வந்து டைம் வேஸ்ட்டுன்றது ஆகிடும். டைம் வேஸ்ட்டுன்றது அதிகமாக ஆகிடும். லைன் 5 வந்து இட் இக்னோர்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் அக்வசிஷன்ஸ். ஒரு பாஷையை வந்து லைஃப்பில் வந்து எப்படி வந்து எதிர்பாராமல் கற்றுக்கிற அந்த ப்ராசஸ் வந்து இக்னோர் பண்ணி ஒரு லோடு மாதிரி நம்ம மண்டையில் ஏற்றுக்கிறது. எப்படி நம்ம தமிழை வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இயல்பாக லேர்ன் பண்ணோமோ அதை வந்து இந்த மெத்தடுன்றது கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம சொன்னல அந்த வேலைக்காரம்மா சொன்னல, இந்த இங்கிலீஷ் நாட்டில் வாழற அந்த வேலைக்காரம்மா நேச்சுரலாகவே லாங்குவேஜை லேர்ன் பண்ணாங்க. அவங்கள உட்காந்துட்டு இங்கே பாரு, பாஸ் மீ த சால்ட் இப்படி தான் நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பாஸ் முன்னாடி வரணும், மீ இங்கே வரணும், சால்ட்டில் வந்து 3வது இடத்துல வரணும், யாரும் சொல்லி கொடுக்கல. அவங்க நேச்சுரலாகவே அவங்களுக்கே தெரியாமலே அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாங்குவேஜ் அக்வசிஷன்றது. இப்படி தான் லேர்ன் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த கிராமர் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம படித்த அந்த கிராமர் மெத்தட் இருக்குல்ல, நவுன் அட்வர்பு சென்டென்ஸ் பேட்டர்னு, இந்த வேறு என்ன இருக்குது, கம்பேரட்டிவ் சென்டென்ஸு, பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இதெல்லாம் வந்து நம்மளை பேச சொல்லி கொடுக்குறது இல்லை. லாங்குவேஜ் கரெக்டாக இல்லையா தப்பாக இருக்கான்றதை கரெக்ட் பண்ண தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது தவிர சரளமாக பேச நேச்சுரலாக லேர்ன் பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறது இல்லை. கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் கிராமர் டீச்சிங். கிராமர் டீச் பண்ணுறத பற்றி ஒரு உண்மையான பார்வையை பார்க்கலாம். கிராமர் அலோன் டஸ் நாட் என்ஷூர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. கிராமர் மட்டும் நல்லா தெரிஞ்சால் ஒருத்தங்களால் ஃபுல்லாக லாங்குவேஜை வந்து புலமையாக வந்து இருக்குன்னு அவங்க புலமையாக பேச முடியுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. இங்கிலீஷ் கிராமர் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்காகவே கிராமர் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு 100 எடுக்கிறவங்க வந்து ஒரு கேஷுவலான ஒரு கால் வருது, நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஒரு நேட்டிவான ஓகேங்களா ஸோ ஒரு இங்கிலீஷ்காரர் ஆஸ்திரேலியாவோ இல்லை அமெரிக்காக்காரோ வந்து ஃபோன் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட சரியாக பதில் சொல்ல முடியல, சரளமாக பேச முடியலன்னா அந்த 100க்கு 100 மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம் அந்த கிராமரில்? ஓகேங்களா? இது கூடமே வந்து ஒரு உண்மையான பார்வையை போடுது. நீங்கள் கிராமரில் 100க்கு 100 எடுத்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷில் பேச வரலை. அதுக்கு காரணம் ஒன்லி ஃபோக்கஸ்டுன்றது கிராமரில் மட்டும்தான் இருக்கும். லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் அ மீனிங் மேக்கிங் ப்ராசஸ், நாட் ரூல் மெமரைசேஷன்ஸ். ஸோ லாங்குவேஜ் படிக்கிறதுங்கிறது வந்து நம்ம எண்ணங்களை வந்து மீனிங் தர்றது தான். ஓகேங்களா? மீனிங் மேக்கிங் ப்ராசஸ். அது வந்து ரூல்ஸை மெமரைஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், நம்மளோட ஜோக்ஸ் இருக்கட்டும், நம்மளோட தாட்ஸ் இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து மீனிங் மேக்கிங் ப்ராசஸ்ன்றது, மெமரைசேஷன் இல்லை. சில்ட்ரன் கேன் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித்தவுட் நோயிங் ஃபார்மல் கிராமர் ரூல்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரான கிராமர் ரூல்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வந்து சூப்பராக வந்து பேசலாம். ஓகேங்களா? அவங்களோட உணர்வுகள் இருக்கட்டும், அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து புரிய வைக்க முடியும். ஓகேங்களா? இதுக்காக வந்து ஒரு கரெக்டான கிராமர் ரூல்ஸ்ன்றது தேவை இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நவுனுக்கு அப்புறம் வந்து நவுனுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் வரும், அதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் வரும், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசு குழந்தை ஒரு 2-3 வயசு வந்து நேச்சுரலாக வந்து ஒரு நேட்டிவ் ஆஸ்திரேலியனோ இல்லை பிரிட்டிஷாக இருந்தாலும் அவங்க நேட்டிவாகவே வந்து சுயமாக அவங்களே வந்து இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. யாருமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ கிராமரை பற்றி தெரியாமே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிராமர் ஷுட் சப்போர்ட் கம்யூனிகேஷன், நாட் டாமினேட் இட். ஸோ இந்த கிராமரோட ரூல் என்னன்னு வந்து கம்யூனிகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே மெயின் பாஸ் மாதிரி இருந்துக்கிட்டு டாமினேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிராமர்ன்றது வந்து கம்யூனிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது வந்து நானா மெயின் பாஸ், இதுதான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? டாமினேட்ன்றது பண்ணக்கூடாது. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் ஹேஸ் நேச்சுரல் அக்விசிஷன். எவ்வளோ இருக்குது பார்க்கலாம்.
ஸோ இவ்வளோ வரைக்கும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இது வரைக்கும் முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீதியை பார்க்கலாம். கிராமர் விசஸ் கம்யூனிகேட்டிவ் இல்லை சாரி லாங்குவேஜ் லேர்னிங் ஹேஸ் அ நேச்சுரல் அக்விசிஷன். ஸோ லாங்குவேஜை இயற்கையாகவோ நேச்சுரலாக எப்படி அக்வயர் பண்ணுற அந்த மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஸோ சில்ட்ரன் அக்வயர் லாங்குவேஜ் நேச்சுரலி த்ரூ எக்ஸ்போஷர் அண்ட் இன்டராக்ஷன்ஸ். குழந்தைங்கள் வந்து லாங்குவேஜை வந்து அழகாக பேசுகிறதோ கேட்டு பேசி அந்த நேச்சுரலாக தான் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து தமிழ் கற்றுக்கும் போது எப்படி வந்து யாரும் நான் வந்து அந்த 1 வயசு குழந்தைய வந்து கிராமர் புக்கு தரலை. ஓகேங்களா? கேள்விப்பட்டு என்ன சொல்கிறது, அவங்க கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் பேசி அதெல்லாம் கேட்டு தான் வந்து அவங்க லாங்குவேஜை லேர்ன் பண்ணாங்க. கிராமர் டெவலப் இம்ப்ளிசிட்லி ஆஸ் லேர்னர்ஸ் யூஸ் லாங்குவேஜ் மீனிங்ஃபுல்லி. லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ண தான் கிராமர் தானாகவே வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து ரெஜிஸ்டர்ன்றது ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் மூவிஸில் வந்து சப்டைட்டில்ஸோடு நம்ம பார்க்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் கரெக்டான கிராமரில் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அக்கார்டிங் டு நோம் சாம்ஸ்கி, ஹியூமன்ஸ் ஹேவ் அன் இன்னட் எபிலிட்டி டு அக்வயர் லாங்குவேஜ். ஒரு ஃபேமஸான லிங்குவிஸ்ட் யார்? நோம் சாம்ஸ்கி. இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் பிரெயினில் ஸோ பிறவையிலே வந்து இருக்கிற அந்த திறன் இருக்கும். ஓகே, என்னென்னா வந்து லாங்குவேஜ் அந்த படிக்கிறதோ பேசுகிற அந்த திறன்றது நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ இந்த சோம்ஸ்கி என்ற அவர்கள் வந்து இந்த திறனை என்ன சொன்னார்னா எல்இடின்னு சொன்னார். எல்இடினா லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ் என்னன்னு சொல்லுவார். நம்ம பிரெயினில் லாங்குவேஜ் கற்றுக்கிற அந்த சிப்பு இப்போ எப்படி வந்து ரோபோட்ஸில் வந்து சிப் இருக்குமோ பிரெயின் மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி ஒரு திறனாக இருக்கும். ஓகேங்களா? அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணால் தான் நம்மளால் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும். சில பேருக்கு அந்த பிரெயினில் இருக்க அந்த குறிப்பிட்ட பார்ட்டுன்றது சரியாக டெவலப் ஆகாமல் ஸோ அந்த குறிப்பிட்ட இடம்ன்றதை வந்து குறைபாடாக இருக்கிறதுனால பேச முடியாமல் அந்த ஸ்பீச் டிஸார்டர் ஸ்பீச் டிலேன்றது அவங்களுக்குள்ளே இருக்குது. சில பேர் வந்து டம்பாகவும் இருக்காங்க. ஸோ ஊமையாக கூட இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அந்த பிரெயினில் இருக்க அந்த ஸ்பீச்சுக்கான குறிப்பிட்ட பாட்டு நல்லா டெவலப் ஆகாமல் ஃபங்க்ஷன் ஆகாமல் செயல்பாட்டு இல்லாத காரணத்தால் தான் அவங்களால பேச முடியல, லேட்டாக பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே முடிக்காமல் நாங்கள் போயிட்டேன்னா ஸோ கிராமர் கம்பிட்டன்ஸ் க்ரோஸ் வித் யூஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஹலோ. யூஸ் பண்ண தான் வந்து கிராமர் ஃப்ளூயன்சின்றது அந்த கிராமரோட என்ன சொல்ல சரளம்ன்றது வரும். டீச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலே வந்து சொல்லித்தரதுலே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா வந்து சொல்லித்தரதுலே வந்து மட்டுமே அது வந்து வராது. இப்போ ஸ்விம்மிங் புக்கை வந்து படித்த ஸ்விம்மிங் வராதுல, அதே மாதிரி டிரைவிங் புக் படித்த டிரைவிங் வருமா, அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தண்ணியில் இறங்கி வந்து ஸ்விம் பண்ண தான் வந்து லாங்குவேஜ் அந்த ஸ்விம்மிங்ன்றதை லேர்ன் பண்ண முடியும், ஸ்விம்மிங்ன்றதை பண்ண முடியும். அதே மாதிரி தான் லாங்குவேஜ் பேசினா தான் வந்து நம்மளால் சரளமாக பேச முடியும். ஜஸ்ட்டு புக்ஸை பார்த்து படிச்சுட்டு இருக்க முடியாது. முதல்ல வந்து சரளமாக பேசுகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிராமர் விசஸ் கம்யூனிகேஷன் காம்பிடன்ஸ். கிராமர் நாலேஜ் விசஸ் பேசுகிற திறன், அதாவது வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ். ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நோயிங் கிராமர் நாட் ஈக்குவல் டு எபிலிட்டி டு கம்யூனிகேட். ஸோ கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ரியல் லைஃப்பில் பேசிடலாம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? கிராமருக்கும் நம்ம ரியல் லைஃப்பில் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து டிரைவிங்காக ஒரு ரூல் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா நீங்கள் டிரைவிங் நல்லா பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? ஸோ புக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் குக் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு அந்த இடத்துல போய் இறங்கி பேசணும், ஸ்விம் பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும், சமைச்சா தான் அதை வந்து கரெக்டாக நம்மளால் அந்த வேலைகளை செய்ய முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நல்ல புலமையாக பேசணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசணும், ப்ராக்டிஸ்ன்றது இருக்கணும். கிராமரோட ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பேச முடியாதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸில் என்னெல்லாம் இருக்குது? ஓகேங்களா? கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ்னால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த பேசுகிற திறன் தான் வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ், தமிழில் பேசுகிறோம் திறன். ஸோ ஃப்ளூயன்சி, தடமே இல்லாமல் ஃப்ளோவாக பேசுகிற திறன் தான் வந்து ஃப்ளூயன்சின்றது. ஒரு இடத்துல வந்து கூடமே என்ன சொல்கிறது, ஸ்டாப் பண்ணாமல் டென்சஸ் பற்றி ஓவராக யோசிக்காமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக பேசுகிறது தான் இந்த ஃப்ளூயன்சி, சரளம்ன்றது. நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட்னஸ், எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி பேசணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ வந்து குட் மார்னிங் சார், குட் யூ ப்ளீஸ் செக் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபார்மலாக பேசுகிறது. ஓகேங்களா? இன்ஃபார்மலாக எந்த இடத்துல வந்து எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது, இந்த எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேசும் திறன்ன்றது வேறுபடணும். ஓகேங்களா? ஸோ மீனிங், ஸோ சொல்ல வரது
எதில் இருக்கிற உங்கள் மைண்டுக்கு சரியாக ரீச் ஆகுதான்னு அப்படிங்கிறது தான் வந்து என்னது மீனிங்கிறது. இப்போ சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கூட நம்ம எக்ஸாக்டான மெசேஜை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ்ன்றதை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த ஃபங்க்ஷனல் வியூ ஆஃப் கிராமர்லேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியான லெசனாக தான் இருக்கும் இது. கான்டாக்சுவல் யூஸ் இது சொல்லலாம் வாங்க. ஸோ கான்டாக்சுவல் யூஸ்னால் வந்து லாங்குவேஜை எந்தெந்த சூழ்நிலை எப்போ சரியாக யூஸ் பண்ணணுன்றது அந்த கான்டாக்சுவல் யூஸ். கான்டாக்சுவல் யூஸ் இல்லைனா வந்து நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தப்பாக புரியலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசுகிறது. இப்போ வந்து ஃப்ரெண்டை பார்த்தா ஹாய்டா எப்படி இருக்க வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம பேசலாம். அந்த அதே வார்த்தையை நம்ம பாஸோ இல்லை டீச்சர்கிட்ட பேச முடியுமா? அவங்கக்கிட்ட நம்ம எப்படி க்ரீட் பண்ணணும்? குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூன்னு பேசணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த கான்டெக்ட்ஸ் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். கிராமர் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் காம்படன்ஸ். கிராமருங்கிறது வந்து கம்யூனிகேட்டிவ் காம்படன்ஸ், பேசும் திறனில் ஒரு சின்ன பாட்டு தான். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது பேசும் திறனுக்கு வந்து பாடி லாங்குவேஜ், டோனு, ஸோ கேட்கும் திறம், அதாவது லிசனிங் ஸ்கில்ஸு, கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ், நம்ம சொன்னாலும் கான்டெக்ஸ்ட் எந்தெந்த சூழ்நிலை எப்படி பேசணுன்ற எல்லாமே சார்ந்து தான் வந்து இந்த கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ், இந்த பேசும் திறன்ன்றது அதை சார்ந்து தான் இருக்குது. ஓகேங்களா? கிராமர் மட்டும் வந்து சுற்றி இல்லை. ஓகேங்களா? நம்ம பேசணுன்னால சரளமாக கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டோனில் ஏற்றம் இறக்கத்தோட மற்றவங்கக்கிட்ட லிசன் பண்ணி எப்படி பேசணும், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குது? கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸை சார்ந்தது. அதில் ஒரு பாட்டு தான் இந்த கிராமர். ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து கரெக்டாக கிராமர் பேசியும் வந்து ஹார்ஷான டோனில் வந்து பேசினா அது வந்து எஃபெக்டிவான ஒரு சரியான கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் இல்லை. கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ்னால் என்னன்னு சொல்லும்? பேசும் திறனுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கம்யூனிகேஷன்ஸ் கேன் அக்கர் ஈவன் வித் கிராமட்டிக்கல் எரர்ஸ். கிராமரில் சின்ன தப்பு இருந்தாலுமே கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலாம். ஓகேங்களா? ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கான கோல் என்னென்னா வந்து அதர் பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அதுதான் வந்து கம்யூனிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். தவிர நம்ம கரெக்டாக கிராமட்டிக்கலாக பேசணுமான்றதில்லை. நம்ம சொல்ல வரது முன்னாடி இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். உடச்சி நம்ம இங்கிலீஷை பிரேக் டவுன் பண்ணி பேசினாலும் ஓகே, பட் முன்னாடி இருக்கவங்க புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பிரிங் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்கிற அந்த இங்கிலீஷ் பேசுகிறவருக்கு புரிஞ்சிடுச்சு, அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார். ஓகேங்களா? ஸோ மெயின் மோட்டிவ் ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு முன்னாடி இருக்கவங்க புரிஞ்சுக்கணுன்னு தான் முக்கியம். ஓகேங்களா? கிராமட்டிக்கலாக பேசணுன்றது செகண்டரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள்.